அந்த போட்டோவை தொடாத. அதை கொண்டு போய் குப்பை தொட்டில போட போறேன். பாரு பைரவி, உனக்கு வேணா என்ன பிடிக்காம இருக்கலாம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இந்த போட்டோ உன் ரூம்ல இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, நான் எடுத்துட்டு போய் என் ரூம்ல வச்சுக்கிறேன். இந்த வீட்டுல உனக்கு இருக்கிற அதே உரிமை எனக்கும் இருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா சாகுற வரைக்கும் இந்த போட்டோ என் கூட தான் இருக்கும். அந்த போட்டோ உன்கிட்ட இருக்க கூடாது. அதை கீழே போடு. இல்ல பைரவி, என்ன மன்னிச்சிரு. இந்த போட்டோவை நீ குப்பை தொட்டில போடுறதை நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். இந்த போட்டோ என் கூட தான் இருக்க போகுது. ஒரு நிமிஷம் நில்லு. சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் இனிமே என் ரூம்லயோ இல்ல என்கிட்டயோ இருக்க கூடாது. நீ கட்டின இந்த தாலி இனிமே என் கழுத்துல இருக்க கூடாது. இத்தனை நாளா ஏன் இந்த தாலி என் கழுத்துல இருக்குன்னு தெரியாம நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அன்னபூர்ணியத்துக்காக தான் இந்த தாலியை நான் சுமந்துகிட்டு இருந்தேன். இனிமே இந்த தாலி என் கழுத்துல இருக்க கூடாது. என்னைக்கு என்ன சஞ்சய் கூட சேர்த்து வச்சு பேசினியோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ கட்டின தாலியும் சேர்த்து எடுத்துட்டு போ. இந்த மரியாதை குடுக்கற மாதிரி எல்லாம் ரொம்ப நடிக்காது. இப்படி நடிச்சுதான் இந்த குடும்பத்தை நீ இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்ட. உன்னால இந்த குடும்பத்துல யாருமே சந்தோஷமா இல்ல. நீ சொன்ன ஒரு பொய்யால எல்லாரோட வாழ்க்கையும் சூன்யமாயிடுச்சு. பைரவியோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அவளும் நிம்மதி இல்லாம தான் இவ்வளவு நாளா வாழ்ந்துகிட்டு இருந்தான்னு இப்பதான் எனக்கு